மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பேதுரு இயேசுவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். ஆமென். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்னன்னா, எங்களுக்கு என்ன கிடைக்கும். எத்தனை பேர் அப்படி எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடினால் எனக்கு என்ன கிடைக்கும், இயேசுவை நான் பின்பற்றினால் எனக்கு என்ன கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உலக பிரகாரமா கூட நம்ம நிறைய ஒருவேளை மற்றவர்கிட்ட பழகிறதா இருக்கலாம், பேசுறதா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதா இருக்கலாம். எல்லா காரியத்திலையும் ஒரு நோக்கத்தோட பழகிற அநேகர்னு சொல்ல முடியாது, ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, என்ன கிடைக்கும். ஆமென். அப்படிதான் அன்றைக்கு இயேசுவை பின்பற்றின சீஷர்களில் ஒருவனாகிய பேதுரு ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். பேதுரு இயேசு சந்தித்த பொழுது இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. கர்த்தருடைய வார்த்தையின்படி இல்லாத இடத்துல ஆழத்துல கொண்டு வலையை போடு என்று சொன்ன பொழுது படகு அமிழத்தக்க, வலை கிழிந்து போகத்தக்க திரளான மீன்களை பிடிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அப்பொழுது பேதுருவிடத்துல ஆண்டவர் சொன்னார், எப்பா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்ற போறேன், என்னோடு கூட நீ வா என்று சொன்ன உடனே எல்லாவற்றையும் விட்டு விட்டு பேதுரு என்ன பண்ணிட்டாரு, தொழிலை விட்டுட்டாரு, படகை விட்டுட்டாரு, படகு நிறைய இருந்த மீனை விட்டுட்டாரு, எதெல்லாமையோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இயேசுவை பின்பற்றி இயேசுவோடு கூட கடந்து செல்லும் பொழுது திடீர்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. எல்லாவற்றையும் விட்டுட்டு உண்மை நாங்கள் பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும். ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்துல ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் 26ல, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அப்பதான் பேதுரு கேட்கிறாரு, எனக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே. அப்ப பேதுருக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறாரு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்துல வீட்டிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு அவங்களுக்கு வருங்காலத்தை குறித்து சொன்னார். அதே போல அடுத்த வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விற்றவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் என்ன பண்ணுவான், சுதந்தரித்து கொள்ளுவான். அப்ப இன்றைக்கும் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பு வைத்து, அவர் மேல பிரியம் வைத்து, தாகத்தோடு நம்பிக்கையோடு நீங்க வந்திருப்பீங்களா என்றால், என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ அதுல 100 பலனை கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஆமென். யோவான் 14, 13, 14 சொல்லுகிறது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் குமாரனிலே மகிமைப்படும்படி பிதாவானவர் எதை கேட்டாலும் அதை செய்வேன் சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு அழகான வசனம் இருக்கு, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பக்கம் 264ல. போதும். எல்லாவற்றையும், ஆண்டுடைய கேரக்டர் என்ன, எல்லாவற்றையும்
எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். இப்ப எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒருத்தர் நமக்கு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு என்ன கிடைக்கும் நீங்க வந்திருந்தீங்கன்னா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒருத்தர் நமக்கு இருக்கிறார். ஆமென். ஏன்னா சங்கீதம் 24:1 சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. ஆமென். இந்த பூமி அவருடையது, இந்த பூமியில் இருக்கிற அனைத்தும் அவருடையது, இதுல குடியிருக்கிற அத்தனை பேரும் கர்த்தருடையவர்கள். ஆமென். ஆகவே அவருடையது எல்லாமா இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் அவர் நிரப்புகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். அப்ப எல்லாம் அவருடையது. நீதிமொழிகள் 8:14 சொல்லுகிறது, வல்லமை என்னுடையதுன்னு சொல்லுகிறார். எசேக்கியேல் 29:3 9 நதி என்னுடையதுன்னு சொல்லுகிறார். இன்னும் ஆகாய் 2:8 வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. ஆமென். யாத்ராமம் 9:29 பூமி கர்த்தருடையது. 1 சாமுவேல் 17:47 யுத்தம் கர்த்தருடையது. சங்கீதம் 3:8 ரட்சிப்பு கர்த்தருடையது. சங்கீதம் 22:8 ராஜ்யம் கர்த்தருடையது. எல்லாம் அவருடையதுதான். ஆமென். 1 கொரிந்தியர் 10:26 பூமியின் அதன் நிறைவும் கர்த்தருடையது. நான் சொல்வேன், நான் உம்முடையவன், நீர் என்னுடையவர். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களுடையவர், நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆகவே கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். பேதுரு, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்ன பொழுது, யோவான் சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின இயேசுவினிடத்திலிருந்து கிடைக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசுவை பின்பற்றின, இயேசுவை நம்பி வந்திருக்கிற, இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுக்கு பின்னாடி சென்ற, எல்லாவற்றையும் விட்டு பின் சென்ற ஒவ்வொருவருக்கும் யோவான் எழுதின சுவிசேஷத்துல நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. இன்னைக்கு நமக்கு சமயம் இருக்கிற வரைக்கும் அந்த காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, உம்மை எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்களும் அப்படிதான் வந்திருக்கலாம். அன்னைக்கு ஆலயத்துக்கு போறேனே, கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க போறேன், கர்த்தரை ஆராதிக்க போறேன், என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவை தேடி ஆராதிப்பதினால், இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால் என்னுடைய வாழ்க்கையில என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியோடு வந்திருப்பீர்கள் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். அதனுடைய 1ஆம் அதிகாரம் முதலாவதாக 17 இவ்விதமாக சொல்லுகிறது, என்ன கிடைக்கும்? யோவான் 1:17 எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம், சட்ட திட்டங்கள் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், எல்லாத்துக்கும் என்ன தவறு செய்யறானோ அதன்படி அவன் என்ன பண்ணணும்? தண்டிக்கப்படணும். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது, கல்வாரி சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்த பொழுது, அங்க என்ன பிரமாணம் செய்கிறது? கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. யோவான் 1:16 சொல்லுகிறது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஹல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றும் பொழுது, இயேசுவை நம்பி வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவை சொந்த இரட்சகராய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அவரை அனுபவிக்கும் பொழுது, முதலாவது என்ன கிடைக்கிறது? கிருபையை கர்த்தர் தருகிறார். சொல்லுங்க, எதை தருகிறாரு? கிருபையை கர்த்தர் தருகிறார். அந்த கிருபையின் மேல் கிருபை என்ன பண்ணிட்டே இருக்கும்? பெருகி கொண்டே இருக்கும்.
உதாரணமா நோவா தேவனோடு சஞ்சரிக்க 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 நோவா அந்த ஆதியாமம் 6ஆம் அதிகாரத்துல தேவனோடு சஞ்சரிக்கிற தேவனோடு நடக்கிற நோவாவுக்கோ என்ன கிடைச்சது? கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. ஆமென். அப்ப கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்ன கிடைக்கும்? முதலாவது கிருபையை கர்த்தர் தருகிறார். அந்த கிருபை காலைதோறும் எப்படி இருக்கும்? புதிதா இருக்கும். அதே போலதான் சவுலை கர்த்தர் பவுலாய் மாற்றி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று பவுலை கர்த்தர் அழைத்த பொழுது, பவுல் கர்த்தரை பின்பற்றின பொழுது, அவனுடைய வாழ்க்கையில ஒரு முள் அவனை நாள்தோறும் குத்தி கொண்டு இருக்கும் பொழுது, அந்த முள் தன்னை விட்டு நீங்கும்படி அவன் ஜெபித்த பொழுது, அழைக்கப்பட்ட பேதுரு அழைக்கப்பட்ட பவுல், கர்த்தரை பின்பற்றின பவுலுக்கு எத்தனை முட்கள் வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை பின்பற்றும் பொழுது, கர்த்தரை தேடி வரும் பொழுது, கர்த்தரை நேசிக்கும் பொழுது, எந்த பலவீனமாய் இருந்தாலும், எந்த போராட்டமாய் இருந்தாலும், எந்த காரியமாய் இருந்தாலும் கர்த்தர் கிருபையை தந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா பலவீனத்திலையும் அவருடைய பலன் எதா விளங்கும்? பூரணமாய் விளங்கும். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. லோத்தை பார்த்து சொன்னார், லோத்துக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தபடினால சோதம் குமாரா அழிவிலிருந்து லோத்தையும் குடும்பத்தையும் கர்த்தர் என்ன பண்ணினாரு? தப்பு வைத்தார். நீ கர்த்தரை பின்பற்றுறீங்களா? சோதம் குமாரா அழிவிலிருந்து கர்த்தர் தப்பு வைப்பார். யோசேப்பு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தபடினால எத்தனை தடைகள் வந்தாலும் அவனை கர்த்தர் எகிப்தில பெரிய அதிகாரியாய் மாற்றிட்டார். மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தபடினால என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பலவீனம் வந்தாலும் அந்த பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். ஆமென். அப்ப கர்த்தரை பின்பற்றி நீங்க வந்திருப்பீங்கன்னா எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் கிருபையை தந்துட்டே இருப்பார், இரக்கத்தை தந்துட்டே இருப்பார். தகுதி இல்லாத கிடைக்கிறது தான் என்னது? கிருபை. நமக்கு தகுதியே இருக்காது. ஆனா கர்த்தரை நீங்க பின்பற்றுவீர்கள் என்றால், கர்த்தரை நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்றால், கர்த்தரை தேடி வருவீர்கள் என்றால், ஆண்டவர் சொல்லுவாரு, உலகமே ஜலத்தினால் அழிந்தாலும் நோவாவையும் குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையினாலே பேழைக்குள்ள வைத்து பாதுகாக்க வல்லமில்ல தேவனாயிருக்கிறார். ஆமென். அதே வசனம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியத்தையும் கர்த்தர் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியம் என்றால் என்ன? உண்மை. சத்தியமே ஜெயம். தமிழகத்தினுடைய மோட்டோ எனது சத்தியமே ஜெயதே. ஆமென். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சத்தியமானவர், அவர் ஒருவர் தான் உண்மையுள்ளவர். ஆமென். என யோவான் 16:14 சொல்லுகிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் ஒருவர்தான் உண்மையான தேவன், அவர் ஒருவர்தான் சத்தியமான தேவன், அவர் ஒருவர்தான் சொன்னதை செய்கிற தேவன். ஆமென். அந்த சத்தியமானவரை நீங்கள் அறிவீர்கள் என்றால், சத்தியமான இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் என்று அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால், சத்தியமான இயேசுவை அறிவீர்கள். சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதது சத்தியமானவரால் விடுதலை தர அவரால் கூடும். ஹல்லேலூயா. 12 வருட பெருமாள் ஸ்ரீக்கு டாக்டரால் கூடாதது, ஆனா சத்தியமான இயேசு கிறிஸ்துவினாலே சத்தியமாய் விடுதலை தர முடியும். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. சத்தியம் என்றால் உண்மையை சொல்லுகிறவர், சொன்னதை செய்கிறதை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே வானத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறவராய் இருக்கிறார். அந்த சத்தியமானவரை நீங்க அறிந்தீர்கள் என்றால், அந்த சத்தியமானவர் உங்களுக்கு எல்லாத்திலும் என்னத்தை தருவாரு? விடுதலையை தருவார். ஆமென். சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து, உண்மையான இயேசு கிறிஸ்து, உண்மையான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் அறியும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். பாவத்தில இருந்து, சாபத்தில இருந்து, கடன் பிரச்சனையில இருந்து, வியாதியில இருந்து அவர் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். இப்ப முதலாவது நமக்கு என்ன கிடைக்கிறது? கிருபையும்
அவர் மூலமாய், சத்தியமானவர் மூலமாய் விடுதலையை கர்த்தர் தருகிறார். இரண்டாவதாக யோவான்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 32, 33ஆம் வசனத்தை நம்ம திருப்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ல இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். யோவான் 6:35 நாம் வாசிக்கிறோம், இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே என்றார். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதும் இல்லை. மாத்திரமல்ல, 6:35 சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டான், தாகம் அடையவே மாட்டான் என்று வசனம் சொல்லுகிறார். இன்னும் 6ஆம் அதிகாரம் 48 51 வரைக்கும், ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. ஆமேன். 54, 55 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாய் இருக்கிறார். ஆமேன். அதற்கு அடையாளமாக தான் இயேசு கல்வாரி சிலுவிலே தன்னையே ஒப்பு கொடுத்து அந்த ஜீவ அப்பமாகிய அவருடைய சரீரத்தை நாம் புசிக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம், நம்முடைய சரீரத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தருகிறார், ஒரு மறுரூபத்தை தருகிறார், ஒரு விடுதலையை தருகிறார், ஒரு ஜெயத்தை தருகிறார், ஒரு வெற்றியை தருகிறார். ஹல்லேலூயா. அவரோடு அந்த அப்பத்தை புசிக்க புசிக்க அவரை போல மாற்றி விடுகிறார். அவரோடு நாம் என்ன பண்ணுகிறோம், இணைந்து விடுகிறவராய் நாம் மாறி விடுகிறோம். ஆகவேதான் 57, 58ஆம் வசனம் சொல்லுகிறது, 56ஆம் வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். ஆமென். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இந்த திருவிருந்து ஆராதனையில இந்த அப்பத்தை அவருடைய சரீரமாய் நினைத்து அதை புசிக்கும் பொழுது நம்ம யாரோடு ஐக்கியமாயிரும், அவரோடு ஐக்கியமாயிரும், அவரோடு இணைந்து விடுகிறோம். நாம் என்றென்றைக்கும் நம்மை வழி நடத்தும்படி அவர் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். ஆமென். அவர் ஜீவ அப்பமாய் மாறி நமக்குள்ள ஒரு ஜீவனை தருகிறார். ஆமென். நீங்க விசுவாசத்தோடு இந்த திருவிழா நீங்க கலந்து கொள்வீர்கள் என்றார், நானே ஜீவ அப்பம் என்று சொன்னவர் உடைய சரீரத்தில் அவர் ஜீவனை தருவார். பலவீனத்தெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு, மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். மூன்றாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, என்ன கிடைக்கும் என்று கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது அவர் கிருபையும் சத்தியத்தையும் தருகிறார். இரண்டாவது அவர் மெய்யான ஜீவ அப்பமாய் இருக்கிறார். மூன்றாவதாக யோவான் 4:10ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்துல கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்துல கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். 14ஆம் வசனம் சொல்கிறது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் என்ன உண்டாகாது, தாகம் உண்டாகாது, நான் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீருற்றாய் இருக்கும் என்று சொன்னார். ஆமென். அப்ப ஆண்டவர் மூன்றாவது எதை தருகிறார், ஜீவ தண்ணீரை அவர் தருகிறார். ஆமென். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது,
ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எங்க வாங்க? தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த 3ஆம் வசனத்துல அநேக 3ஆம் வசனம் வரைக்கும் அநேக காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீரா இருக்கிறது தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமே என்றால், பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 3வது ஆண்டவரை தேடி வரும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12:3 சொல்லுகிறது, நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுவீங்களா? தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். 3வது ஆண்டவரை தேடி வரும் பொழுது அவர் வெளியேறப்பட்ட இரட்சிப்பை தருகிறார். ஆமென். அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அந்த இரட்சிப்பை தரும் பொழுது உலகம் கொடுக்க கூடாத ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். ஆமென். உங்கள் உள்ளத்துல இருந்து அந்த இரட்சிப்பின் ஊற்றில இருந்து ஒரு ஜீவ நீரூற்று சுரந்து கொண்டே இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே அது இருக்கிறதாய் மாறும். ஹல்லேலூயா. ஆகவேதான் வெளிப்படுத்தல் 22:17 ஆண்டவர் சொல்லுகிறார், தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஆமென். உலக பிரகாரமா நம்ம நிறைய இடத்துல நம்ம ஆத்தும திருப்திக்காக ஒரு சந்தோஷத்திற்காக போறோம். உலகம் கொடுக்க கூடாத ஒரு சந்தோஷத்தை யார் தருவா? கர்த்தர் தருவார். அதை இலவசமாய் நான் உங்களுக்கு தாரேன்னு சொல்றார். உங்களுடைய உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் என்கிற ஒரு நீரூற்று என்ன பண்ணும்? சுரந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றி வருகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு ஜீவ நதியை கர்த்தர் தருகிறார். அது போகிற இடத்துல எல்லாம் ஆரோக்கியத்தை தருவார். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி, சாபத்தை எல்லாம் கர்த்தர் எதா மாற்றிடுவாரு? ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். 4வதாக இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நம்ம திருப்புவோம். யோவான் 13, 14, 15 வசனம். நான்காவதாக இயேசுவை நீங்க பின்பற்றும் பொழுது, அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய சுபாவத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்கிறார். ஆமென். அவருடைய மாதிரியா நீங்க மாறுறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவே நீங்க பின்பற்றும் பொழுது, இயேசுவே நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? ஒரு மாதிரியை நான் வச்சிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதனால் மாத்திரமல்ல, நாம் எப்படி மாறிடணும்? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய். ஆமென். கிறிஸ்து எப்படியெல்லாம் அந்த உலகத்துல நடந்தாரோ, எப்படியெல்லாம் அவர் தாழ்மையாய் நடந்தாரோ, எப்படியெல்லாம் அவர் பொறுமையாய் நடந்தாரோ, பாவிகள் எல்லாம் அவர் மன்னித்தாரோ, அவர் என்ன விதத்துல அந்த உலகத்துல தன் வாழ்க்கையை ஓட்டத்தை ஓடி முடித்தாரோ, அப்படி ஒரு மாதிரியை வைத்துட்டு போயிருக்கிறார். அது என்ன மாதிரி? 2 பேதுரு நம்ம திருப்புவோம் என்றால், அங்கே 2ஆம் அதிகாரம் 21 25 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கு வேதம் சொல்கிறது, 1 பேதுரு 2 21 23 வரைக்கும், இதற்காக நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க? அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடையனா அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். ஆமென்.
எப்படி ஸ்கூல்ல போனா இல்லை நம்ம மேக்ஸ் புக்கில் ஒரு மாதிரி கணக்கு இருக்கும் இல்லையா? அதை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த கணக்கை நம்ம போடுவோம். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, ஒரு மாதிரியை வச்சிருக்கிறார். என்னை பின்பற்ற கூடவன். ஆமேன். அப்படி என்ன அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயில என்ன பண்ணல, அவர் பாவம் இல்லாதவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணனா இருக்கிறார். அவருடைய வாயில என்ன இல்லை, வஞ்சனை இல்லை. ஆமேன். இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல மற்றவங்கள என்ன பண்ணுவோம், அவங்கள நேருக்கு நேர் பார்க்கும் பொழுது புகழ்ந்து தள்ளிட்டே இருப்போம். ஆனா அங்க அப்படி போனோன்னு பின்னாடி என்ன பண்ணுவோம், இவெல்லாம் வந்துட்டான் அப்படின்னு என்ன பண்ணுவோம், வஞ்சனை. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை இல்லையா? எந்த மனுஷனையும் அவர் என்ன பண்றாரு, தன்னண்டை சேர்த்து கொள்கிறவராய் இருந்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு என்னதான் இருந்துச்சு, பிரியமா இருந்துச்சு. ஆமேன். அவர் நமக்கு ஒரு நல்ல, அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஒரு மாதிரியை வச்சிருக்கிறார். அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளை அவரை போல் அவர் மாற்றி விட்டுகிறார். மாத்திரமல்ல, அவர் என்ன எழுதப்பட்டு பாருங்களேன், அவர் வையப்படும் பொழுது நம்ம அப்படி இருக்கிறோமா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம எத்தனை வார்த்தை சொல்லுவோம், 10 பஞ்ச் டயலாக் நம்ம பேசிடுவோம் இல்லையா? அவர் வையப்படும் பொழுது என்ன பண்ணலையா, பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது, சிலுவையில் அடிக்கும் பொழுதுலாம் அவர் என்ன பண்ணல, பயமுறுத்தவே இல்லை. இவர்களுக்காக பிதாவே இவர்களுக்காக மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆமேன். மாத்திரமல்ல, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமேன். அப்போ நான்காவதாக அவர் நமக்கு ஒரு என்ன வச்சிருக்கிறார் சொல்லுங்க, இயேசு நமக்கு என்ன வச்சுட்டு போயிருக்காரு, மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நன்மை செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி விடுவார். ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ, அவரை பின்பற்றுகிற உங்களையும் அநேகருக்கு நன்மை செய்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமேன். ஐந்தாவதாக யோவான்ல என்ன சொல்லுகிறார், யோவான் 17ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 17:8-14. ஆண்டவரே, உம்மை பின்பற்றினால் எனக்கு என்ன கிடைக்கும்? நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, வார்த்தை. சொல்லுங்க, வசனம். ஹல்லேலூயா. என்ன வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவரே, நீங்க எங்க போறீங்க ஆண்டவரே, நீங்க போகிற இடத்தை நாங்கள் அறியோமே என்று கலக்கமான சூழ்நிலையில உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்கிற வார்த்தை கர்த்தர் தருகிறார். ஆமென். சோர்ந்து போன நேரத்தில் கர்த்தர் என்ன தருகிறாரு, உன்னை நான் பலப்படுத்துறேன்ப்பா, உன்னை நான் திடப்படுத்துகிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு என்ன கொடுக்கிறாரு, பலனை தருகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிறார். அநேகர் கைவிட்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னை ஒருபோது நான் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்கிற வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க தியானிக்க கர்த்தர் தான் அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று அறிக்கை பண்ண அந்த வார்த்தையை நீங்கள் பின்பற்றும் பொழுது, அந்த வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரு, வார்த்தையை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்கிற வார்த்தையை தந்திருக்கிறாரு. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாரு, தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாரு. அநேக வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 13:34.
நிறைய வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு இல்லையா? நீங்க அன்பா இருங்க, உலகத்துக்கு வெளிச்சமா இருங்க, மலை மேல் இருக்கிற பட்டணமா இருங்க, பூமிக்கு உப்பா இருங்க, நிறைய ஆலோசனைகளை. ஏன்னா அவர் என்ன கர்த்தர்? ஆலோசனை கர்த்தர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியெல்லாம் காட்டுவேன் என்று நமக்கு நிறைய போதனைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்று நிறைவேறும். அதைத்தான் யோவான் 15ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், யோவான் 15:7-8 வாசிக்கலாம். நீங்கள் என்னிலும் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருந்தால் நம்ம கேட்டுக்கொள்வது எல்லாத்தையும் கர்த்தர் தருவார். ஆமாவா? ஹல்லேலூயா. ஆகவேதான் நீங்க ஜெபிக்கும் பொழுது வசனத்தை, வார்த்தையை, அவர் சொன்ன வார்த்தையை நீங்க சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த வார்த்தையெல்லாம் என்னது? வாக்குத்தத்தம். அதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற அக்ரிமெண்ட், கர்த்தர் உங்களோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கை. ஆமென். ஒவ்வொரு முறையும் நீங்க கேட்கும் பொழுது அவருடைய வசனத்தை சொல்லி, வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே எழுதியிருக்கிறதே, இயேசு கிறிஸ்து எப்படி சாத்தானை எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஜெயித்தாரோ, அதே போல அவருடைய வார்த்தையை நீங்க சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்வார். பிதா அதுல மகிமைப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்படி இருக்கிறது? ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். என்ன கிடைக்கும்னா நல்ல ஆலோசனை கிடைக்கும். மனுஷனிடத்துல போய் ஆலோசனை கேட்பதை காட்டிலும் கர்த்தர் தருகிற வார்த்தை ஜீவன் உள்ளது. அதில் ஆவியும் ஜீவனும் உள்ளது இல்லையா? அந்த வார்த்தையை கேட்க 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 உலர்ந்து போன காரியெல்லாம் உயிர் பெறும். எசேக்கியேல் 37 அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையணும்னா எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுப்பா, அந்த எலும்புகள்லாம் என்ன ஆகும்? உயிரடையும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தையை சொன்னா அது உங்களை நோக்கி வேத வசனம், அது ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை வரும்பொழுது அது ஆமேன்னு சொல்றீங்களா, நீங்க உயிர் அடைகிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் அது ஆமென்றும் ஆமேன் என்றும் கிரியை செய்யும். ஆமேன். அந்த வார்த்தையில அது தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும். அது ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் என்ன பண்ணாது? திரும்பவே திரும்பாது. ஆறாவதாக, ஆண்டவரை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் எதை தருகிறார்? யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை நம்ம திருப்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16-17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். என்ன கிடைக்கும்? இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கிற சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன தருகிறாரு? சத்திய ஆவியாகிய, சொல்லுங்க, அவர் யாரா? தேற்றரவாளன். உங்களை தேற்றுகிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர். நீங்க எப்படி ஜெபிக்கணும்னு ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில வாக்கு கடங்கா பெருமூச்சோடு உங்களுக்காக ஜெபிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறவர். அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன பண்ணுகிறாரு? அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேற்றரவனாகிய ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கதான் என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய பலத்தினால நிறைய காரியத்தை நம்ம ஜெயிக்க முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலதான். அபிஷேகம் தான் நுகத்தை உடைக்கும். சில நேரத்துல சாபம் தொடர்ந்துட்டே இருக்கும், சில நேரத்துல பயம் வந்துட்டே இருக்கும், சில நேரத்துல சில முள்ளு குத்திட்டே இருக்கும், சில நேரத்துல இருளா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அந்த எல்லா போராட்டத்துல இருந்து ஒரு விடுதலை வேணும்னா நீங்க ஆவியானவரால நிரம்பி ஜெபம் பண்ணி பாருங்க. ஆவியான அபிஷேகத்துல நீங்க நிரம்பி ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க என்ன உண்டு?
விடுதலை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் வேற எங்கேயும் இல்லை, அவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் என் தலைமையில இருக்கிறது. அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் வேற எங்கேயும் இல்லை, என் மேல அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் அசைவாட 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 அபிஷேகத்தினால் என்ன ஆகும்? நுகத்தை எல்லாம் கர்த்தர் உடைக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து தமது ஆவியை எனக்குள்ள அவர் அனுப்புகிறபடினால, அந்த ஆவியானுடைய வல்லமையினால, அந்த ஆவியானுடைய பலத்தினால அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவராகிய அந்த உன்னத பலன் உங்களுக்குள்ள வரும் பொழுது எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷம் என்ன? அது ஆவியானுடைய அபிஷேகம். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கேதான் விடுதலை உண்டு. ஆவியில அனலாயிருங்க என்று ஏன் வேத வசனம் சொல்லுகிறது? ஒரு மனிதன் ஆவியில அனலாயிருக்கும் பொழுது சத்துரு அவனை தொடவே முடியாது. சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுகிறவங்களுக்கு அவர் எதை தருகிறாரு? சத்திய ஆவியாகிய ஒரு தேற்றரவாளனை, உங்களுக்காக வாக்கு கடங்கா விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஆவியானவரை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாரு என்றால் எந்த சத்துருங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. 7வதாக என்ன தருகிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒரு மனுஷன் இயேசுவை பின்பற்றுவானே என்றால், ஒரு இயேசுவை தேடி வருவானே என்றால், ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென். சங்கீதம் 122:7 சொல்லுகிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள. அல்லேலூயா. இதுக்கு நமக்கு கிடைக்காத ஒண்ணு என்னன்னா சமாதானம் தான், இல்லையா? நிறைய நேரத்துல சமாதானம் இல்லாம குழம்பி போய் இருக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில நீங்க இயேசுவை பின்பற்றினீங்கன்னா அவருடைய நாமத்துல ஒண்ணு என்னது? சமாதான காரணர், சமாதான பிரபு. உங்களோட வாழ்க்கையில சமாதானத்தை அவரால் மாத்திரம்தான் தர முடியும். ஆமென். நிறைய நேரத்துல பயங்கள் வரலாம், கலக்கங்கள் வரலாம், கோபங்கள் வரலாம், எரிச்சல்கள் வரலாம், என்ன செய்வது என்கிற குழப்பம் வரலாம். ஆனா அந்த சமாதான காரனை நோக்கி பார்த்து, நீ சமாதான பிரபு ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு குடும்பத்துல சமாதானத்தை தாங்க என்று நீங்க கேட்கும் பொழுது உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள என்ன உண்டாகும்? சுகமும் உண்டாகும். ஆமென். அன்றைக்கு பூட்டி இருந்த சீஷர்கள் பயந்து போய் பூட்டி இருந்த அறைக்குள்ள இயேசு கிறிஸ்து யோவான் 20:19 20:26 வந்த உடனே முதல் வார்த்தை என்ன சொன்னார்? உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல சமாதானம் இல்லாம வந்திருக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருவார். உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானத்தை தருவார். உன் அலங்கத்துக்குள்ளே சுகத்தை கர்த்தர் தருவார். தெய்வீக சமாதானத்தை தருவார். ஒரு சமாதானத்தின் ஆவியினால் கர்த்தர் உங்களை நிரப்பவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். 8வதாக கர்த்தர் என்ன தருகிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 17:19 நம்ம வாசிக்கலாம். யோவான் 17:19 ஒருவர் வேகமா வாசிக்கலாம். யோவான் 17:19 சாரி, யோவான் 17:9 வாசிங்க. ஆமீன் சொல்லலாமா? எவ்வளவு ஒரு அற்புதமான வசனம் பாருங்களேன். நமக்காக அவர் என்ன பண்றாரா? ஜெபிக்கிறவர், வேண்டிக் கொள்ளுகிறவர். ஆமேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் என்ன பண்றேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் யாருடையவர்கள்? உம்முடையவர்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10ஆம் வசனம், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நமக்காக ஜெபிக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்காக அவர் ஜெபிக்கிறார்.
பேதுருவை சாத்தான் சுலகினால் புடைக்க அனுமதி கேட்ட பொழுது பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே, சாத்தான் உன்னை சுலகினால் புடைப்பதற்கு அனுமதி கேட்டான், ஆனா நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் ஜெபித்தேன்ப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்துல எனக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியர் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக ஜெபிக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து, எனக்காக பிதாவின் வலது பார்சத்துல பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் உனக்கு இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. எனக்காக ஜெபிக்கிற இயேசு கிறிஸ்து, எனக்காக திறப்புல நிற்கிற இயேசு கிறிஸ்து, எனக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து, எனக்காக ஒரு பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெப நண்பனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. நீங்க தனிமையா ஜெபிக்காம இயேசுவோடு சேர்ந்து ஜெபித்து பாருங்க, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் தனியா ஜெபிக்கலப்பா, என்னோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன் இயேசுவோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். 2 பேர் ஒருமனப்படும் பொழுது 10,000 பேரை துரத்துவார். ஆமென். பிதாவிடத்தில் சொல்றார், ஆண்டவரே, நான் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். அவர்கள் உம்முடையவர்கள் மாத்திரம் அல்ல, அவர்கள் என்னுடையவர்கள். ஆமென். இன்றைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்காக. இயேசு ஜெபிக்கிறார். ஆமென். உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் என்ன ஆகும்? பூரணமாய் விளங்கும். ஆமென். ஹல்லேலூயா. 9வதாக யோவான் 17:22 சொல்லுகிறது. யோவான் 17ஆம் அதிகாரம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரோடு நான் ஐக்கியமா இருக்கிறேன். பிதாவும் இயேசு ஒன்றா இருக்கிறது போல இயேசு நானும் என்ன பண்றோம்? ஒன்றா இருக்கிறோம். ஏன்னு கேட்போமே என்றால், அவர் நம்ம ஊழியக்காரர் என்று அழைக்காம இப்ப எப்படி அழைக்கிறாரு? சிநேகிதர் என்று அழைக்கிறார். மாத்திரமல்ல, பிள்ளை என்கிற உரிமையை தந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அவருடைய பிள்ளை, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க உரிமையை தந்திருக்கிறார். மாத்திரமல்ல, சிநேகிதன்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே நானும் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம். அதனால அவர் என்ன தருகிறாரா? எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன தருகிறாரு? மகிமையை தருகிறார். அது என்ன மகிமை என்று பார்த்தோமே என்றால், சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவே இல்லை. இன்னும் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 60:2, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல். உலகத்தாருக்கு இருளா இருக்கலாம், காரிருளா இருக்கலாம், ஆனால் கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன தருகிறாரு? அவருடைய மகிமையை தருகிறார். இருள் உங்களை சேதப்படுத்துவது இல்லை, அந்தகாரம் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் என்ன ஆயிடும்? முடிந்து போயிடும். மோசே சீனாய் மலையில 40 நாட்கள் இருந்து விட்டு இறங்கின பொழுது அவருடைய முகம் பிரகாசித்திருந்தது. அதே போல கர்த்தரை தேறுகிற பிள்ளை கர்த்தர் என்ன தருகிறாரு? அவருடைய மகிமையை கர்த்தர் தருகிறார். மோசே அதனாலதான் கேட்டார், ஆண்டவரே உங்களுடைய மகிமை எனக்கு காண்பித்தரணும். அதை நான் பார்த்தா போதும் ஆண்டவரே, பெரிய லீடரா இருக்கணும்னா எனக்கு விருப்பம் இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதை காட்டிலும், இந்த கோலை வச்சு அற்புதம் செய்வதை காட்டிலும் எனக்கு எது பெஸ்டானது? உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில வந்து நில். அந்த மகிமையை பார்த்த பொழுது மோசேடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம். ஆமே, நான் உன்னோடு கூட வந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னார். ஆமே. இன்னைக்கு நம்ம விரும்புறதெல்லாம், ஆண்டவரே உங்களுடைய மகிமை எனக்கு தாங்க, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை எனக்கு தாங்க. அவருடைய பிரசன்னத்துல தான் விடுதலை, அவருடைய பிரசன்னத்துல தான் சந்தோஷம், அவருடைய பிரசன்னத்துல தான் நமக்கு சமாதானம் உண்டு. அல்லேலூயா. அவருடைய மகிமை சாலமோன் தேவாலயத்தை நிரப்பின பொழுது ஆசாரிகளை நிற்கவே முடியல. அப்படிப்பட்ட மகிமை எங்க ஆலயத்தை தாங்க நம்ம கேட்போமா? அப்ப ஒவ்வொரு ஆறுதலும் நம்முடைய மகிமை ஆலயத்தை நிரப்பட்டும். வஸ்திர தொங்கலால் ஆலயத்தை நிரப்புங்க. நம்முடைய மகிமை இறங்கி வரும்பொழுது, அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் நீர் இறங்கி வரும்பொழுது எல்லா கதவுகளும் கத்த திறக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கடைசியாக
யோவான் 10ஆம் அதிகாரம் 27 29 வரைக்கும் நம்ம திருப்புவோம். அந்த வசனத்தை கவனமாய் நம்ம கவனிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27 29 வரைக்குள்ள வசனங்களை கவனிங்க. நான் வாசிக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்கு நல்ல மேய்ப்பன். நம்ம எல்லாரும் யாரு? அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். அவர் மேய்க்கிற ஆடு. அவர் மேய்ச்சல் எப்படி மேய்ப்பாரு? புல்லுள்ள இடங்களில, தண்ணீர் அண்டையில, அமர்ந்த தண்ணீர் அண்டையில கர்த்தர் நம்மை நடத்துவார். அவர் சொல்லுகிறார், என் ஆடுகள். நீங்க எல்லாம் அவருடைய ஆடுகளா? ஆமென் சொல்லலாமா? அந்த ஆடுகளை குறித்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறாரு. என் சத்தத்திற்கு அது என்ன பண்ணுகிறது? செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். அவர் உங்களை அறிந்திருக்கிறார். எப்போ அறிகிறாரு? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது. ஆமென். அப்போ அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆமென். ஆச்சரியமா இருக்கும்ல. ஆடு மேய்க்கிறவங்களை நீங்க பார்த்து இருக்கிறீங்களா? எங்க ஊர்ல எல்லாம் நாங்க பார்த்து இருக்கிறோம். மேய்ப்பன் ஒரு கோலை வச்சுட்டு போகும்பொழுது ஒரு சத்தம் கொடுத்துட்டே போவார். அப்படி ஏதோ ஒரு சத்தம், அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அது அறிஞ்சிருக்கும். அழகா பின்னாடி போயிட்டே இருக்கும். அதுவும் செம்மறியாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா அழகா போகும். அப்படி ஒன்னன் பின் ஒன்னா. ஆமென். ஏன்னா மேய்ப்பன் முன்னாடி போறார். எங்க முன்னாடி போறாரு? புல்லுள்ள இடங்களை தேடி, அமர்ந்த தண்ணீர் நடத்தும்படி முன்னாடி மேய்ப்பன் போகிறபடினால அந்த ஆடுகள் எல்லாம் மேய்ப்பனை நம்பி அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து பின் செல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படி பின் செல்லுகிறது? 28 ஆண்டு சொல்லுகிறாரு, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஆமென். அவைகள் ஒரு நாளும் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. 29 அவைகள் எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூட. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சத்தத்தை கேட்கிற ஆடுகள்? எத்தனை பேர் அப்படி சத்தத்துக்கு பின் செல்கிற ஆடுகள்? அப்படி அவருக்கு பின் சென்றால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் அவனுக்கு நித்திய ஜீவனை தருகிறேன். அல்லேலூயா. யோவான் 10:15 சொல்லுகிறது, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். எவ்வளவு அன்புள்ளவர் பார்த்தீங்களா? நிறைய பேர் அதை தரேன் இதை தரலான்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிடலாம். ஆனா நமக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். புல்லுள்ள இடங்களில அமர்ந்த தண்ணீரண்டில் நடத்துறது மாத்திரமல்ல, ஜீவனையே தருகிறேன்னு சொன்னவர் உண்மையிலேயே ஜீவனை தந்து நித்திய ஜீவனை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு முடிவில்லாத வாழ்க்கை, ஒரு எட்டர்னல் லைஃபை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். எனக்கு என்ன கிடைக்கும் நீங்க கேட்பீர்கள் என்றால், நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். உங்களை அறிந்திருக்கிற மேய்ப்பனாய் இருக்கிறார். புல்லுள்ள இடங்களில நடத்துகிற மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் கோலும் தடியும் உங்களை தேற்றுகிற மேய்ப்பனாய் இருக்கிறார். சத்துருவின் முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற மேய்ப்பனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஏன் ஜீவனை கொடுத்தார்? உங்களை எல்லாருக்கும் ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி. நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தது போல, என்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரப்போகிறாரோ அன்றைக்கு நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி, நாமும் ஆகாயத்துல அவரை சந்திக்க எதிர்கொண்டு போகும்படி, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக கல்வாரி சிலுவையில இயேசு தன்னையே தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்து நிற்போமா? 10 ஆசீர்வாதத்தை நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்ம தியானித்தோம். பேதுரு அவரை நோக்கி,
நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிருபையை கர்த்தர் தருகிறார். இதுவரைக்கும் நீங்க அறியப்படாதவர்களா இருந்திருக்கலாம். கர்த்தர் தேவனை அறிகிற அறிவை உங்களுக்கு தருகிறார். சத்தியத்தை அறிகிற அறிவை தருகிறார். வேதத்தை வாசித்து தியானிக்கிற அறிவை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ளுகிற அந்த சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். மாத்திரமல்ல, ஜீவ அப்பத்தை தருகிறார். நானே ஜீவ அப்பம் என்று சொன்னவர், ஜீவ அப்பம் நானே என்று சொன்னவர். அந்த ஜீவ அப்பத்தை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. 5 அப்பத்தை 2 மீனையும் 5000 பேருக்கு போஷித்த பொழுது அவங்க திருப்தியானது போல, மீதமானதை எடுத்தது போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஜீவ அப்பத்தை தருகிறார். கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துகிறார், மீதமானதை எடுக்க வைக்கிறார். மாத்திரமல்ல, ஜீவ தண்ணீரை கர்த்தர் தருகிறார். ரட்சிப்பு என்கிற அந்த நீரூற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளும்படி அந்த தண்ணீரை உங்களுக்கு அவர் தருகிறார். ரட்சிப்பு என்கிற நதி உங்களுக்குள்ள சிறந்து கொண்டே இருக்கும். அந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியத்தை தருகிறார். இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்லுகிறார். ஜீவ தண்ணீரை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் உங்களுக்கு நல்ல முன்மாதிரியை தருகிறார். அவரை போல நீங்க மாறும்படி ஒரு மாதிரி அவர் வைத்து விட்டு போயிருக்கிறார். அந்த மாதிரியை பின்பற்றும் பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்ற வல்லமையுள்ளவர். மாத்திரமல்ல, அநேக வார்த்தைகளை தந்திருக்கிறார், ஆலோசனைகளை தந்திருக்கிறார், வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். கலங்காதே என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், மீண்டும் திரும்ப வந்து உங்களை நான் அந்த இடத்துல கூட்டிக் கொண்டு செல்வேன் என்று வார்த்தையை தந்திருக்கிறார். ஆகவே நீ பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய நல்ல ஒரு தேற்றரவாளனை இயேசு தருகிறார். தேற்றரவாளன் உங்களை தேற்றும்படி, வாக்கு கடங்கா பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணும்படி அந்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். சமாதானத்தை தருகிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நமக்காக ஜெபிக்கிறார். நீங்க சோர்ந்து போன நேரத்தில் இயேசு உங்களுக்காக ஜெபிக்கிறார். பேதுருவை சாத்தான் உத்தரவு கேட்ட பொழுது அந்த பேதுருவுக்காக கர்த்தர் ஜெபித்தார், சிலுவையிலே ஜெபித்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபித்தார். இன்றைக்கும் பிதாவின் வலது பாசத்தில் உங்களுக்காக அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய மகிமையை, பிரசன்னத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுகிற ஆடுகளுக்கு, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் தருகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, உம்மை நம்பி உந்தன் பாதம் நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். ஆண்டவரே, ஒருபோதும் என்னை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுப்பதே இல்லை. ஒரே ஒரு ஸ்டான்ஸா மாத்திரம் நம்ம பாடி திருவிருந்த ஆராதைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். அப்ப உம்மை நம்பி, வசனத்தை கேட்ட வசனத்துக்கு அர்ப்பணித்து, உம்மை நம்பி நான் உந்தன் பாதம் நான் பிடித்து கொண்டேன், ஒருபோதும் என்னை கைவிட மாட்டீங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் வெற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். சொல்லிடுங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் வெற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். சொல்லுங்க. மகளாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம்
உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக அடிமைக்கு தந்தீரையா. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக அடிமைக்கு தந்தீரையா. இத அடிமைக்கு தந்தீரையா. உம்மை நாம் ஆமென் உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோதும் கைவிட மாட்டேன். குருடர்கள் பார்த்தார்கள், செவிட கேட்டார்கள், மூடவர்கள் ஆமென் உம்மை நம்பின பிள்ளைகளை குருடர்கள் பார்த்தார்கள், மூடவர்கள் நடந்தார்கள். ஐயா மூடவர்கள் நடந்தார்கள். இயேசுவை நம்பி அவர் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஓ இயேசுவை நம்பி அவர் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லிடுறோமா? ஒருவேளை இன்னைக்கு என்ன கிடைக்கும் என்று நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு 10 விதமான காரியத்தை கர்த்தருக்கு தருகிறார். அதையெல்லாம் கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார்.